அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி அன்னதான கோயில் சிறுவத்தூர். ஐயா, இந்த கோவிலோட உருவானதுக்கான கட்டளைக்கான நோக்கம், அதாவது மாதம் இருமுறை அமாவாசை பௌர்ணமி 15 நாள் பிறகு அமாவாசை, 15 நாள் பிறகு பௌர்ணமி ஆகிய 2 தினங்களில் அன்னதானம் என்ற ஒரு பொழுது என்னாலும் இங்கே நடைபெறுங்க. ஐயா, அன்னதானம் முடிந்த பிறகு தான் இங்கே குறின்ற ஒரு கட்டளை நடைபெறுங்க. அதாவது அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களில் இருளில் மட்டும் அருள்வாக்கு நடைபெறுங்க. ஐயா, இந்த கோயிலோட இருளில் மட்டுமே அருள்வாக்கு இங்கே நடைபெறுங்க. ஐயா, அதில் பார்க்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் குறிப்பாக்க வேண்டிய கட்டளையை சமூக வலைதளங்களிலையோ வாட்ஸ்அப் பிற செய்திகளிலையோ வெளியிடப்பட மாட்டாங்க. ஐயா, அதில் ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய கருத்து சுதந்திரத்தை இந்த கருப்பசாமி ஆலயத்தில் பாதுகாக்கப்படுங்க. ஐயா, மேற்கொண்டு இந்த கருப்பண்ணசாமியை இடத்த கவுத்தன்ற மாதிரிலாம் பூஜை நமஸ்காரம் செய்ய முடியாதுங்க. ஐயா, அதில் வீட்டோட சிறுவத்தூர் எனது வீட்டோட 3 வருட பொழுது அங்கே ஆலய வழிபடுங்க. ஐயா, இந்த அத்து பொழுதில் ஆதி அங்காள பரமேஸ்வரி ஆந்தாய்மேடு அந்த அம்மாவோட உத்தரவு பேரில் சரியாக 1 ஆண்டுகள் இந்த இடத்துல கருப்பண்ணசாமி வழிபாடு செய்கிறேங்க. ஐயா, மேற்கொண்டு ஐயாட்ட ஒரு உத்தரவாதம், அதாவது முன்கூட்டியே வீட்டில் இருக்கும்போதே ஒரு உத்தரவாதத்தை ஐயா என்கிட்ட தெளிவான ஒரு உத்தரவாதமாக சொல்லியிருந்தாங்க. அதாவது முருகப்பெருமானுக்கு வேல் எடுத்து போகக்கூடிய மக்கள் கெடில நதிக்கரையிலிருந்து வேலாகப்பட்டது என் கண்ணுக்கு ஈட்டியாக தென்போடும் இடத்துல காட்சி அனுப்பி அமரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே கணமாக இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் வேலாகப்பட்டது ஈட்டியாக தென்படக்கூடிய இடத்துல ஐயா அமர்ந்திருக்காங்க. ஐயா, மேலும் ஒரு தகவல், இந்த ஆலயத்தில் வந்து போகக்கூடிய மக்கள், ஐயா நீங்கள் கருப்பண்ணசாமி வழிபாடு மட்டுமே குறி சொல்லுவீங்களா, மகாகாளி காளி வழிபாடு செய்யக்கூடிய காளியோட குறி சொல்லுவீங்களா, நீலியா சூலியா அங்காள பரமேஸ்வரி இருக்கக்கூடிய குறி சொல்லுவீங்களா? ஐயா, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கருப்பண்ணசாமி வழிபாடு மட்டுமே தெரியுங்க. ஐயா, ஆகையால் ஒரே நபர் சார்ந்த குறி மட்டுமே சொல்ல முடியுங்க. ஐயா, ஆகையால் கருப்புசாமி குறி மட்டும்தான் இந்த ஆலயத்தில் நடைபெறும். குறி என்ற ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக இருளில் மட்டுமே நடைபெறுங்க. ஐயா, மேற்கொண்டு ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி எல்லா குலதெய்வத்துக்கும் பொதுவான ஒரு காவல் தெய்வங்க. ஐயா, ஐயா நாங்கள் இந்த கருப்பண்ணசாமி இந்த அத்து பொழுதில் உட்காந்துருக்குங்க, புறம்போக்கு அத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஐயா கிட்ட ஒரு சின்னந்த அத்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். ஐயா, நம்மளுக்கு ஆலயம் அமைக்கணும், ஆலயம் அமைக்கும் பட்சத்தில் இடம் வேணுங்க. என்ன ஐயா, அந்த உத்தரவுக்கு என்னங்க, ஆலயத்துக்கான மண் பொழுது பூமிதானம், அதாவது பூமிதானம் கருப்பண்ணசாமி ஐயா என்னுடைய பேர்லையோ என் வம்சாவளி சார்ந்த பிள்ளைங்கள் பேர்லையோ இந்த பூமிதானம் ரிஜிஸ்டர் செய்யலைங்க. ஐயா, ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி அன்னதான கோயில் பொதுன்னு தான் ரிஜிஸ்டர் பண்ணுறேங்க. ஐயா, அதாவது எவர் தீபம் கண்டாலும் தீபம் பொதுங்க. ஐயா, அதனால் இந்த கருப்பண்ணசாமி ஆலயத்தை குறி சொல்லாமல் முடக்கணும், இதுக்கு கட்டு போடணும், இந்த ஆலய பீடத்தில் மோதி உடச்சிக்காதீங்க. ஐயா, கருப்பண்ணசாமி என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு பூஜை நமஸ்காரத்தில் சொன்ன விஷயம், அதாவது சீம கருவள மரம் மைய பகுதியிலிருந்து ஆடையே இல்லாமல் வெட்ட வெளியில் வந்த தெய்வம் நான். அதில் ஷெட்டு போகிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணிட்டேன், ஷெட்டுன்றது எங்களால் நிழக்கூட அமைக்க முடியலைங்க. ஐயா, மேற்கொண்டு மேலும் சொல்கிறேன், இதை முடக்குவேன், கட்டு போடுவேன் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கவங்க தயவு செய்து மாற்றிக்குங்க. ஐயா, இந்த கருப்பண்ணசாமி கச்சன்றது நானே தான் குறி சொல்லணும், எவரும் குறி சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. ஐயா, இந்த ஆலயத்தில் கருங்கச்சிலேருந்து சிவப்பு நிற கச்சத்துலேருந்து இருக்குங்க. ஐயா, எவர் குறி சொல்லணும்னு நினைத்தாலும் தாராளமாக வந்து இந்த கருப்பண்ணசாமி ஆலயத்தில் குறி சொல்லலாம். மக்கள் வந்து போகக்கூடிய மக்கள் பயன்பெறணும், இதுதான் என்னோட திட்டம். அகல கனி என்ற கைங்காரியம் எனது கைப்பட நேர்முகமாகவோ கனி வாங்க மாட்டாங்க. ஐயா, இந்த ஆலயத்தில் தொண்டு செய்யக்கூடிய 10 நபர்கள் இருக்காங்க, கனியோ கைங்காரியமோ எனது கையால் வாங்க மாட்டாங்க. ஐயா, யாரோட முகத்தையும் நான் பார்க்க விரும்பலை. குறி அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறிக்கான கைங்காரியம் கணக்கோட நேரடியாக நான் எப்போதும் வாங்க மாட்டேங்க. ஐயா, தொண்டு செய்யக்கூடிய மக்க மனுஷால் தான் கனியை வாங்கி வைப்பாங்க. அதில் யாரோட முகத்தையும் நான் பார்க்க விரும்பலைங்க. அதில் உண்மை தன்மையாக வருகிற 12ஆம் தேதி 12/7/2026 திங்கள் சரியாக 6:57 அமாவாசை திதி, அதாவது 20 முழும் அருள்வாக்கு இந்த ஆலயத்தில் கருப்பண்ணசாமி ஆலயத்தில் கருப்புசாமி உபாசன மந்திரத்தோட அருள்வாக்கு நடைபெறுங்க. கருப்புசாமி அருள்வாக்கு மட்டுமே நடைபெறுங்க. சோதிக்கணும் சாதிக்கணும் என்ற நபர் மட்டும் வந்து பயன்பெறுங்க. அதில் என்றும் கருப்புசாமி அடியனுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற தகவலுக்கு நம்ம குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.